மன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு பாருங்க, 42%. 2019 2024 அந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை பாருங்க, ஏன் குறையுது? காரணம் நாங்களா? அவங்க பிஹேவியர். எங்க பிஹேவியர் ஒன்றும் இல்லை. எங்க வாக்கு சதவீதம் ஏன் ஏறுது? மக்கள் நாங்கள் போற பாதை சரின்னு நினைக்கிறாங்க. அதனால் நான் மறுபடியும் சொல்றேன்னா, எந்த கட்சியும் நான் குறை சொல்ல. அண்ணன் சொன்னாங்க, அண்ணா இந்த தலைவர் இன்னைக்கு காலையில் இந்த மாதிரி சொன்னாங்க, அதுக்காக நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் யாரையும் குறை சொல்லலை. அதனால் நாவடக்கம் எங்களுக்கு தேவையா, அந்த தலைவர்களுக்கு தேவையான தமிழக மக்கள் தான் பாடம் சொல்லியிருக்காங்க. 13 இடங்களில் 13 தொகுதிகளில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு சில தொகுதிகளில் டெபாசிட்டை பறிகொடுத்திருக்கிறது. இது நீங்கள் முன்னெடுத்து வந்த அரசியலில் இருதுருவ அரசியல் தமிழகத்தில் முடிவு பெறுவதற்கான ஒரு துவக்க புள்ளியாக பார்க்கலாம். நான் 2026 எனக்கு ஹானஸ்டாக கேட்டீங்கன்னாங்கன்னா, தமிழக அரசியலில் முதலாக ஒரு கூட்டணி ஆட்சி மலரும். தமிழக அரசியலில் முதலாக ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்பதை தமிழக மக்கள் நிராகரிப்பார். இன்னைக்கு தேர்தலில் ரிசல்ட் ஒரு மாதிரி வந்திருந்தாலும் கூட ஒரு 2 பக்கம் ஓட்டு பிரிஞ்சது, ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் நான் 2026 முதலாக கூட்டணி ஆட்சி நடக்கும் என்பது என்னுடைய கணிப்புங்க, தனிப்பட்ட முறையில். ஏன்னா 2 துருவத்திலிருந்து 3 துருவமாக மாறி இருக்கு. அதுவும் 3வது துருவம் அரசியலே நிலைத்து நிற்கும் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கு. முதல்ல அது நடக்கணும். அது 2026 நடக்கும். எந்த கட்சியுமே நாங்கள் தனியாக ஆட்சியை பிடித்து விடுவோம் நினைச்சா, உதாரணத்துக்கு திமுக 2019 திமுக வாங்கின ஓட்டுக்கும் 2024 திமுக வாங்கின ஓட்டுக்கும் திமுக கொண்டாடுறாங்க. தலைவர்கள் சொல்றாங்க, ஓ இந்தி கூட்டணி ஆட்சி அமைக்கணும். 2019 திமுகவினுடைய வாக்கு 33.52%. அதே திமுக இன்னைக்கு 5 ஆண்டுகள் கழித்து 26% வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட திமுகவை பொறுத்தவரை 6% திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாக்கை இழந்திருக்கிறாங்க. அது என்ன மெசேஜுங்கண்ணா? அப்படின்னா 5 வருடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 6% இழந்திருக்கு பாராளுமன்ற தேர்தல். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி 2019 அகில இந்திய அளவில் 38%, இன்னைக்கு 36%. 1% நாங்கள் இழந்திருக்கோம். ஒத்துக்கிறோம், நாங்கள் இழந்திருக்கோம். எதற்காக இழந்தோம் என்பதை பரிசீலனை பண்றோம். மக்கள் கொடுக்குற தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் 6% வாக்குகளை இழந்திருக்கக்கூடிய திமுக இந்திய அளவில் ஜெயிச்ச மாதிரி பேசுறது என்ன நியாயங்கண்ணா? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி என்று சொல்லக்கூடிய திமுக அவர்களுடைய வாக்கு சதவீதம் எதற்காக 6% கீழே வந்திருக்கு? நான் திமுக கூட்டணி பத்தியே பேசலாம். திமுக சிம்பல்னுடைய ஓட்டை பத்தி பேசுறேன் சார். 2019 டிஎம்கே சிம்பல் ஓட்டு 33.52%. 2019 திமுக சிம்பல் ஓட்டு 26.93. இது ஒரு சாதனையா நாங்க பார்க்கிறோம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வாக்கு மாறி இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். காரணம், 2019 அதிமுகவினுடைய ஓட்டுக்கும் 2024 அதிமுக ஓட்டுக்கும் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் இருக்கு. அப்ப திமுகவினுடைய 6% ஓட்டு எங்க போச்சுங்கன்னா, அது பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருக்கு. அதைத்தான் இந்த தேர்தல் 2024 தேர்தல் சொல்லுதுன்னு நாங்க பார்க்கிறோம். ஆனால் நான் தமிழர் கட்சி அந்த நேரத்தில் நான் பாராட்டுறேங்கண்ணா. காரணம், எங்களுக்கும் அவர்களுக்கும் அரசியல் சித்தாந்த அடிப்படையிலே கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தாலும் கூட நேர்மையாக இந்த களத்தில் அவங்க நின்றுக்கிறாங்க. பணம் கொடுக்காம நின்றுக்கிறாங்க. நான் பாராட்டுறேன். எல்லா இடத்திலும் கூட ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து அவங்க போட்டு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் நின்றுருக்காங்க. அதனால் நம்ம சும்மா ஒரு குற்றம் சொல்றதுக்காக ஒருத்தர் நான் குற்றம் சொல்ல விரும்பல. அதுவும் கூட்டணி இல்லாமல் தனிஞ்சு நின்றுருக்கிறாங்க. புது சிம்பலில் நின்றுருக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்பு ஒரு புது சிம்பலில் நின்றுருக்காங்க. அதனால் நாம் தமிழரை பொறுத்தவரை தமிழகத்தில் அவர்களும் ஒரு செய்தி சொல்றாங்க, திராவிட அரசியலிருந்து தமிழக மக்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது நாம் தமிழர் கட்சியும் சொல்ற செய்தி. ஏன்னா குறை சொல்வதற்காக இந்த நேரத்தில் குறை சொன்னால் என்னுடைய கடமையை நான் தப்பா செய்யறேன்னு அர்த்தம். அதனால் நாம் தமிழர் கட்சி களத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நானும் பார்த்தேன். அதனால் நாம் தமிழரை பொறுத்தவரை அவர்களுக்கு அவங்க சித்தாந்தத்தை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன, தயவு செஞ்சு சீமான் அண்ணனை கம்பேர் பண்ணி இந்த போட்டி கொண்டு வராது. இல்லை பாரதிய ஜனதா கட்சியை விட அதிக ஓட்டு வாங்கிடுவோம், அதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. அதுக்குள்ள நாம் போக வேண்டாம். அவருடைய பாதையில் அவர் பயணிக்கட்டும், எங்கள் பாதையில் நாங்கள் பயணிக்கிறோம். இந்த முறை நான் இல்லை நாங்கள் ஓட்டு அதிகமாக வாங்கிட்டோம், நாம் தமிழர் கட்சி அண்ணன் கட்சியை கலைப்பார நான் கேட்க விரும்பல. அவர் பாதை தனி பாதை, அவர் போட்டோம். ஆனால் நாம் தமிழர் கட்சி நேர்மையாக இந்த அரசியல் நின்றுருக்காங்க. தமிழக அரசியலில் நேர்மையாக வாக்கு வாங்கியிருக்காங்க. அதை இந்த நேரத்தில் நான் பாராட்டித்தான் ஆக வேண்டும். ஆனால் 2014 பொறுத்தவரை சாருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது இல்லை.
காங்கிரஸ் தனிச்சிருந்தாங்க. கன்னியாகுமரியில் காங்கிரஸ் தனிச்சிருந்தா என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். திமுக தனிச்சிருந்தாங்க, அதிமுக தனிச்சிருந்தாங்க. ஸோ கன்னியாகுமரி பற்றி தெரிஞ்ச நண்பர்களுக்கு காங்கிரஸும் திமுகவும் தனித்திருந்தால், அதிமுகவும் தனிச்சிருந்தா கன்னியாகுமரி என்னாவும் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். 2014 பொறுத்தவரை அது கன்னியாகுமரியில் 4 முனை போட்டியாக இருந்துச்சு. ஆனால் 2024 களம் வேறு. ஆனால் எங்களுடைய வேட்பாளர் கடுமையாக உழைத்து இன்னும் அதிகமான வாக்குகளை பெற்று நம்முடைய வேட்பாளர்கள் இந்த நேரத்தில் சாதனை செய்திருப்பதாக தான் நாங்கள் பார்க்குறோம். ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடோ யாத்திரை ஆரம்பிக்கப்பட்ட இடம் அது. கன்னியாகுமரிக்குள்ள காங்கிரஸும் டிஎம்கேவும் ஒன்றா சேரும் பொழுது அது ஒரு ஃபார்மிடபிள் காம்பினேஷன். ஏன்னா உங்களுக்கு டெமோகிராஃபி தெரியும். அதை தாண்டி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அங்கே நின்று இந்த வாக்கை எடுத்து வருகின்ற காலத்தில் வெற்றி பெறுவோங்க நம்பி. ஏன்னால் 2014 கன்னியாகுமரியும் 2024 கன்னியாகுமரியும் ஃபேர் கம்பேரிசன் இல்லைங்கன்னா அது கண்டிப்பாக வேறு வேறு களம் இரண்டும். வரேன் இங்கிருந்து வரேன். ஆனால் தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை எங்கேயும் யாரும் அவமதிக்கவில்லை. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை நாம் போட்டுறோம். சரி விட்டுருங்க, நான் அந்த தமிழ்நாடு இந்த பஞ்சாயத்தை விட்டுருவேனே. ஒரிசால நவீன் பட்நாயக் அவர்களை தோற்கடிக்க முடியும்னு யாராச்சும் இதுவரை நம்பியிருக்காங்களா? நானுமே நம்பல, ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் இன்னைக்கு எப்போ வி.கே. பாண்டியன் அவர்கள் முழு நேர அரசியலுக்கு வந்தாங்களோ ஒரிசா மக்கள் தோற்கடிச்சிருக்காங்க. என்ன மெசேஜுங்கன்னா, ஒரிசா மக்கள் அவர்களுடைய மண்ணை சார்ந்த அரசியலை எடுத்து நடத்த வேண்டும் என்று அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் நான் எப்படி குற்றம் சுமத்த முடியும்? அந்த மக்களுடைய ஆதங்கம் ஒரிசாவை பொறுத்தவரை மண் சார்ந்த அரசியலாக இருக்கணும். ஸோ வி.கே. பாண்டியன் அவர்கள் எப்போ அரசியலுக்குள்ள பிஜு ஜனதா தள் கட்சியில் நம்பர் 2ஆக அறிமுகப்படுத்தப்பட்டாரோ அதன் பிறகு 25 ஆண்டுகளுக்கு பின்பு பெரிய தோல்விங்கண்ணா, பெரிய தோல்வி. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ எங்கே இருந்துச்சு, இன்னைக்கு தனிப்பெரும்பான்மையில் வந்திருக்கும். அதனால் பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரத்தின் பொழுது என்ன சொன்னார்களோ அதை ஒரிசா மக்கள் அங்கீகாரம் செய்வதாகத்தான் இந்த தீர்ப்பை நாங்கள் பார்க்குறோம். அதே நேரத்தில் எங்கேயும் நாங்கள் பண்ணல. யாரோ வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ போடுறாங்க, இந்த வீடியோவில் யாரோ சாப்பிட்ற மாதிரி போடுறாங்க. அது பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் போட்டோமா, எங்கள் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் நாங்கள் போட்டோமா, இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஒரிசாவை சார்ந்தவங்க யாராச்சும் போட்டாங்களா? யாருமே போடல. அந்த வீடியோவை யார் கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியாது. அந்த வீடியோவை வைத்துக்கொண்டு அவங்க கருத்து கொடுக்குறாங்க. அது பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வ வீடியோவே கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் திமுகவை பற்றி ஒரு வீடியோ வருதுங்கண்ணா, அது நான் போட்டால் நீங்கள் கருத்து எங்கிட்ட கேட்கலாம். அது வேற யாராச்சும் போட்டால் அந்த கருத்தை நான் எப்படி சொல்ல முடியுங்கண்ணா? ஆனால் தேர்தலை பொறுத்தவரை ஒரு தேர்தலும் சில நேரத்தில் ஒரு கட்சி அந்தஸ்து இழக்குது, அடுத்த தேர்தல் நடக்கும் பொழுது மறுபடியும் அந்தஸ்தை பெற்றிருக்குது. அது கிளாசிக் உதாரணம் ஆந்திர பிரதேசில். போன முறை சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெலுங்கு தேசம் கட்சி எங்கே இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு தெலுங்கு தேசம் கட்சி 175 இடத்துல அப்படியே ஸ்விங் பண்ணி 158. அதனால் அரசியலை பொறுத்தவரை எப்பொழுதும் ஆச்சரியம் நடக்கலாம். ஆனால் தலைவர்கள் களத்தில் வேலை செய்யணும், செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இங்கே குறைஞ்சிருச்சு அங்கே குறைஞ்சிருச்சுன்னு பார்க்குறத விட இது ஒரு பாலிடிக்ஸில் சில நேரம் உயரமும் சில நேரம் சரிவும் வருவது சகஜம்தான் பார்க்குறோங்க. எங்கள் அப்பா அரசியல் இல்லைண்ணா, எங்கள் அப்பா பேர் குப்புசாமிங்கண்ணா, விவசாயம் பண்ணுறாரு. சொல்கிறேன் கேளுங்க. எங்கள் அப்பா பேர் கருணாநிதி இல்லை, அவர் 6 டைம் எம்எல்ஏவா இல்லை, 7 டைம் எம்எல்ஏவா இல்லை. எங்கள் அப்பா தோட்டத்தில் ஆடு மாடு மேய்ச்சி விவசாயம் பண்ணுறாரு, ஒரு பையன் நான். அதனால் நான் ஜெயிக்கிற கொஞ்சம் நேரம் ஆகுங்கண்ணா. படிப்படியாக ஒரு படியாக ஏறித்தான் ஜெயிக்க முடியும். எங்கள் அப்பா கருணாநிதியாக இருந்தால் நானும் ஜெயிச்சிருப்பேன். ஆனால் எங்கள் அப்பா குப்புசாமி எனக்கு என்ன சொல்லி கொடுத்தா, கைத்தட்டாது. குப்புசாமி என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, தம்பி மெதுவாக போ, நியாயமாக போ, நேர்மையாக போ, நீ ஒரு நாள் ஜெயிப்பேன்னு தான் குப்புசாமி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. கனிமொழி அக்கா சொல்லியிருக்காரு, அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டும்னு. ஒருவேளை கனிமொழி அக்கா பிஜேபிக்கு வர மாதிரி இருந்தால் பரிசீலனை பண்ணுறேன். அண்ணா கூட்டணி ஆட்சி எங்களுக்கு புதிது இல்லைங்கண்ணா. அடல் பிஹாரி வாஜ்பேயி அவருடைய காலத்தில் ஒரு அற்புதமான கூட்டணி ஆட்சியை நடத்தி காட்டியவர்கள் நாங்கள். இந்த முறை எங்களுடைய கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட 50 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வர்றாங்க, முக்கியமானவர்கள்.
அதனால் எங்களால் ஒரு அற்புதமான 5 ஆண்டு கால கூட்டணி ஆட்சி கொடுக்க முடியும் என்று நம்புகின்றோம். அதில் 2 முக்கியமான தலைவர்கள் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள், திரு நிதிஷ்குமார் அவர்கள் இணைந்து எங்கள் விஷனை ஷேர் பண்ணி எங்கள் கூட நிற்க போகிறாங்கன்னா, ஆனால் எங்களுக்கு இது புதிதில்லை. ஏற்கனவே சொன்னது போல கூட்டணி ஆட்சி மிக திறமையாக சிறப்பாக எங்களால் நடத்தி காட்ட முடியும் என்பதை நரேந்திர மோடி ஐயா காட்டுவாங்க. 10 ஆண்டு காலமாக ஆட்சி எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தாங்க ஆட்சி நடக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. கூட்டணி ஆட்சிக்காக பாரதிய ஜனதா கட்சி தன்மையை மாற்றிக்காதுங்கன்னா, எல்லோரும் அரவணைத்து 10 ஆண்டு காலமாக செய்த அதே சாதனையை மறுபடியும் செய்வோங்கண்ணா. நான் 2 தலைவர்களும் டெல்லியில் இருக்கிறாங்க. 2 தலைவர்களும் என்டிஏ மீட்டிங்கில் பங்கேற்றுக்கிட்டு இருக்காங்க. 2 தலைவர்களும் ப்ரீபோல் அலையன்ஸ் எங்களோட வந்தவங்க. 2 தலைவர்களும் எலெக்ஷனுக்கு பின்னாடி அலையன்ஸுக்கு வரல. 2 தலைவர்களும் குறிப்பாக நிதிஷ்குமார் அவர்கள் எனக்கு அது வேண்டாம் என்று சொல்லி வந்தவங்க. இந்தி கூட்டணியை ஆரம்பத்திலே உருவாக்குவதற்கு காரணமான நிதிஷ்குமார் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எங்களோடு வந்து இணைஞ்சவங்க. அதே போல சந்திரபாபு நாயுடு அவர்கள் தேர்தலுக்கு முன்பு எங்களோடு வந்து கூட்டணி ஃபார்ம் பண்ணவங்க. அதனால் நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இட்ஸ் அ ப்ரீ போல் அலையன்ஸ். இது வந்து அலையன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் இல்லைங்கண்ணா. தேர்தல்